வணக்கம் உறவுகளே. ஒரு உதவி பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நீங்கள் ஏதாவது கமெண்ட் சொன்னீங்கன்னா நான் என்னை கொஞ்சம் மாற்றிக்கொள்வதற்கு இல்லை அல்லது தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்வதற்கு கூட ஒரு வாய்ப்பாக இருக்கும். தயவு செஞ்சு சொல்லுங்கள். இந்த நம்ம அஜித்துன்னு ஒரு பையன் காவல் செக்யூரிட்டிக்கார பையன் ஒரு பையன் நம்ம சிவகங்கையில் இறந்து போயிட்டான். பத்திரகாளி அம்மன் கோயிலில் மடப்புறம். இப்போ அதை இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அதில் போலீஸோட அலிகேஷன் இருக்குது, போலீஸோடைய தவறுகள் இருக்குது, அதனால் நாங்கள் சிபிஐக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு கொடுத்துட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சிபிஐ விசாரித்து பார்த்துவிட்டு எல்லாம் விசாரித்து பார்த்துவிட்டு கடைசியில் அந்த பையன் மேலே எந்த குற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதாக தெரியுது. அப்போ இவங்க பொய் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா கொடுக்கப்பட்ட புகார் பொய் புகாரின் பேரில் அந்த தம்பி இறந்து போயிட்டாப்புல. நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் என்ன புகார்? இப்போ நகையை திருடிட்டான் அப்படிங்கிற புகார். முதல்ல நகை அங்கே இருந்துச்சா இப்போ நகையை திருடிட்டான் அப்படிங்கிறது ஒரு புகார். சரின்னு வச்சுக்கோங்க. அந்த நகையை திருடிட்டான் தானே புகார். அப்போ நகை அங்கே உண்மையிலே அங்கே இருந்துச்சா அப்படிங்கிறத விசாரிச்சிருக்கணுமால்ல அந்த அம்மா கிட்ட. நீங்கள் நகை திருடிட்டான் அப்படிங்கிறது பொய் புகாரா உண்மை புகாராங்கிறது சிபிஐ விசாரிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது. ஆனால் அந்த பையனை அடித்து கொல்றதுக்கு முன்னாடி நகையை அவங்க கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது கேட்கணுங்களா, விசாரிக்கணும். ஒன்றும் இல்லைங்க, அந்த யாரோ ஒருத்தவங்க முடியாதவங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த முடியாதவங்களை கூட்டிகிட்டு அவங்கள வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போயிருக்காங்க. அது காவலாளியோட வேலை இல்லை. ஒரு உபகாரமாக செய்கிறாரு, இல்லை ஒரு காசு வாங்கிட்டு செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சரி, இருந்தால் காசுன்னு கேட்டால் ஏதோ ஒரு 50 100 200 ஏதோ நம்மளால் என்ன முடியுதோ ஒரு 10 50 20 ஏதோ ஒன்று கொடுக்கலாம். இல்லைப்பா என்கிட்ட காசு இல்லைப்பா, கோச்சிக்காதப்பா தம்பி, நான் இன்னொரு தடவை வரும்போது தரேன்ப்பா அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு வாக்குவாதம். அது என்ன வாக்குவாதங்கிறது அங்கே நேராக இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஏதோ ஒன்று கட்டுக்கதையெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. நம்ம வாக்குவாதம் நடந்துச்சு. அந்த வாக்குவாதத்தினுடைய அடிப்படையில் அந்த அம்மா நம்ம எவ்வளோ பெரிய ஆள், நம்மளை இந்த மாதிரி ஒரு கேள்வி என்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாப்புலையே அந்த பையன் அப்படின்னு அந்த பையனுக்கு மேலே பொய் புகார் கொடுத்துருக்காங்க, நகை திருடிட்டாங்க அப்படின்னு. இப்போ விசாரித்து பார்த்ததில் நகை திருடப்படவில்லை, நகை திருடலை, அந்த பையன் குற்றம் செய்யலை. இப்போ அந்த பையனை அடித்து கொண்டு விட்டாங்க. சிரிப்பு வர்றதில்ல, சிரிப்பு கலந்த வேதனையாகவும் இருக்குல்ல. போலீஸ்காரங்க தானே அவங்க, இல்லை மனிதர்கள் தானே, இல்லை ரோபாட் எதுவும் அந்த பையனை அடித்து கொண்டுச்சா? இல்லை, இப்போ இராணுவத்தில் போலீஸில் ஒரு 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 இது இருக்குது, சொன்னதை செய்யணும், ஏன் திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் சொல்கிறது ஓரளவாவது நியாயமாக இருக்கணும்ல. இப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாரு, இது இப்போ அவங்க அம்மா அந்த அம்மா புகார் கொடுத்த அம்மாவோட அப்பான்னு நினைக்கிறேன், அவங்க ஆர்டிஓவோ டிஆர்ஓவோ இருந்திருக்காங்க. டிஆர்ஓ அந்த மாதிரி ரேங்கில் இருந்தால் அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அந்த மாதிரி படிச்சுட்டு தான் நல்லா இருப்பாங்க, ஐஏஎஸ் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ கலெக்டருக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட டிஆர்ஓனாவே ஒரு மாவட்டத்தினுடைய நிர்வாக அதிகாரி அப்படிங்கிற மாதிரி தான், கலெக்டருக்கு கீழே இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அதான உண்மையும் கூட. அப்போது ஒரு மாவட்டத்தினுடைய நிர்வாகம் அவர் கண்ட்ரோலில் வருது. அப்போ அவர் கீழே இருக்கிற அனைத்து தமிழக அரசினுடைய அதிகாரிகளும் சரி எல்லாருமே போய் அவங்க சொல்கிறத கேட்டாகணுங்கிற ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை. அப்போது காவல்துறையும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அந்த அதிகாரத்தினுடைய உச்சம், ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு மாவட்டத்தினுடைய அதிகாரத்தினுடைய உச்சம் டிஆர்ஓ பதவி, கலெக்டருக்கு கீழே உள்ள பதவி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது காவல்துறையும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை, இவங்களும் அவங்க சொல்கிறத செய்யணும். சரி, அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே அந்த பழக்கத்தில் அவர் பேர் ஏதோ சொன்னாங்க, பேரெல்லாம் தெரியும், அது யார் பேரையும் நம்ம சொல்ல விரும்பலை. போயிட்டு சொல்கிறதில் ஒன்றும் தப்பு இல்லை, சொல்கிறதெல்லாம் படப்படப்பன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பயம் இருக்குது, என்ன வெங்காய பயம் நமக்கு.
அப்புறம் வந்து யாரோ ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போய் கைது பண்ணி அடித்து கொண்டிருக்காங்க. இப்போது ஒரு பையனை நீங்கள் தண்டிக்கணுங்கிறீங்க, தவறு பண்ணிவிட்டான் தண்டனை கொடுக்கணுங்கிறீங்க, ரைட், நல்ல விஷயம். தப்புக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த தப்பு என்னன்னு விசாரித்து அதுக்கு சரியான தண்டனை கோர்ட்லேயே கொடுத்தாலும் சரி, இல்லை காவலர்களே கொடுத்தாலும் சரின்னு வச்சுக்க. யாரோ ஒரு 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 இப்போ நிறைய இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்கிறாங்க, கேஸ் என்னப்பா இந்த மாதிரி நடந்து போச்சா, சரி அந்த பையனுக்கு நீ ஏதாவது பண்ணுறத பண்ணிடு, நீ கிளம்பு போயிட்டே இரு, அவ்வளோதான், தண்டனை முடிஞ்சு போச்சு. நிறைய இன்ஸ்பெக்டருங்கெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர்களே அவர்களே ஆர்டர் போட்டுடுறாங்க. நீ என்ன இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லிவிட்ட, இந்த நியூசன்ஸ் கேஸ்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க, அந்த கேஸ் பண்ணியிருக்க, இப்படி பேசினிருக்க, சரி அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு 10 பென்சிலு, ஒரு 20 நோட்டு, 20 புக்கு, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் தண்டனை கொடுக்குற நல்ல இன்ஸ்பெக்டர்லாம் இருக்காங்க நிறையா. காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே கருப்பாடுகள் இல்லை, எல்லாருமே வந்து மோசமானவங்க இல்லை, நல்ல 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 இன்ஸ்பெக்டர்லாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் தண்டனை கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. அதாவது அவர்களுக்கு உரைக்கிற மாதிரி ஒரு சிறிய தண்டனையாக. அந்த பையன் உண்மையிலே அதை தவறு பண்ணியிருந்தால் அந்த மாதிரி தண்டனையை கொடுத்துருக்கலாம். அதுக்காக ஒரு உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தண்டனையா அப்படின்னா, மிகப்பெரிய குற்றமாக அவன் செஞ்சதுன்னா, குற்றமே செய்யலைங்கிறதான் அங்கே மேட்ரு. ஏங்க உண்மையிலே 10 பவுன் இல்லைங்க, 100 பவுன் நகை இருந்தால் அந்த நகையை திருடி இருந்தால் கூட நீ வந்து கொலை செய்கிற அளவுக்கு அதுக்கு பெரிய குற்றமா அப்படிங்கிறதான் கேள்வி. 100 பவுன் நகைன்னு வச்சுக்க, காணாம போனது 10 பவுன் தான் சொன்னாங்க. ஆனால் அந்த 100 பவுன் நகையை வச்சுங்க, 100 பவுன் நகை பெரியதா, ஒரு மனிதன் ஒரு இளைஞனுடைய உயிர் பெரியதா அப்படின்னு பார்க்கும்போது சட்டம் என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த இளைஞனுடைய உயிர் தான் பெரிதுன்னு சொல்லுவோம். அந்த 100 பவுன் நகையை சொல்லாது. மனித உயிர் தான் உலகத்தின் உயர்வானது. அப்போது 100 பவுன் நகை அது ஒரு பக்கெட்டு, ஆனால் சொன்னது 10 பவுன் நகை. ஆனால் 10 பவுன் கூட இல்லைங்க, 1 பவுன் கூட இல்லைங்க, காணாமே போகலங்க, அந்த பையன் எடுக்கவே இல்லைங்க. இது எங்கங்க இதுக்கு என்னங்க, இதுக்கு நியாயம் யாருங்க சொல்கிறது, இதுக்கு தீர்ப்பு எப்படிங்க சொல்கிறது, இது என்ன தண்டனை கொடுக்கலாங்க? இல்லை என்ன நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாரு, அவங்கெல்லாம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த பெரிய இது என்னது குடிமை பணிகள் அந்த இதில் லிங்கில் இருக்காங்க, அது ஒரு லாபி. இது என்ன வெங்காய லாபின்னு தெரில. அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த பெரிய அந்த அதிகாரிகள்லாம் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்தியன் சர்வீஸில் படிச்சுட்டு வரவங்க பூரா உலக அறிவோடு சேர்த்து இந்தியாவுடைய சட்டத்திட்டங்களையும் படிச்சுட்டு தானே வர்றாங்க. ஏன் கலெக்டராக இருக்கட்டும், ஆர்டிஓவாக இருக்கட்டும், டிஆர்ஓவாக இருக்கட்டும், இந்த தாசில்தாராக இருக்கட்டும், இல்லை டிஎஸ்பியாக இருக்கட்டும், எஸ்பியாக இருக்கட்டும், கமிஷனராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து உலக அறிவோடையே சேர்ந்து அந்த துறை சம்பந்தப்பட்ட அறிவோடையும் சேர்ந்து சட்டத்தையும் படிச்சுட்டு தானே வராங்க. அப்போ சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படிங்கிறது பொது தானே, அப்படிங்கிறது ஒன்று தானே, எல்லாத்துக்கும் ஒன்று தானே. சட்டம் அனைவருக்கும் பொதுவானது தானே, சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே. அப்போ நீ குற்றம் செஞ்சால் நீ கைது பண்ண தப்பே இல்லை. புகார் கொடுக்குறாங்க, பொய் இல்லை புகார் கொடுக்கலாம், ரைட்டு. ஒரு போலீஸ்காரர் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, இங்கே வாப்பா என்ன சொல்கிற கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாத்தையும் சோதனை வேறு போட்டிருக்காங்க. ஆனால் நகையை கண்டுபிடிக்க முடியல. நகையை கண்டுபிடிக்க முடியலன்னா சஸ்பென்ஸ் அப்படின்னு தானே வச்சுருக்கணும் அந்த பையனை. அதை விட்டு ஆளையே சாகடிச்சிருக்கீங்க. அது எந்த விதத்தில் நியாயம்? யார் கொடுத்த ஐடியா? எத்தனை பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க? 5 பேர்த்துக்கு மேலே ஃபோன் பண்ணியிருக்காங்களாம் அந்த சம்மந்தப்பட்ட அந்த கொலையாளியான காவலர்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரெஷரியா? எதுக்கியா ப்ரெஷரு? என்னையா குற்றம் செஞ்சா? என்னடா பைத்தியகாரத்தனமாக இருக்குது? இது என்ன சுதந்திர நாடா? இது இந்தியா தானா? இது வேறு நாடா? என்ன நடக்குது? ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் கொம்பு முளைச்சிருக்கா அவங்களுக்கு? இல்லை அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு கட்டுப்பட மாட்டாங்களா? இல்லை சட்டப்படி நடக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு என்ன தனி சட்டம் இருக்குதா? தனியாக ஒரு லாபி இருக்குதா? என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாட்டில்? அப்புறம் எங்களை மாதிரி ஏழை பாலைங்க, அன்னாடம் காய்ச்சிங்க, நடுத்தர வர்க்கங்க எப்படி ஆகுறது? அந்த பையன்லாம் ஏழை பையன்யா, வழி இல்லாமல் தானே 10,000 12,000 சம்பளத்துக்கு செக்யூரிட்டி வரைக்கும் பார்க்குறான். அவனை போய் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான், தப்பு தான். அதுவும் இந்த அம்மா யாரும் தெரிஞ்சுதான் அதுவும் சொல்லியிருக்க மாட்டான். ஐயோ இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு தெரிஞ்சுதான், ஐயாம்மா சாமி நீங்கள் எதுவுமே வேணாமா, நான் தெரியாமல் சொல்லிட்டேம்மா அப்படின்னு கூட சொல்லியிருப்பான் அந்த பையன். ஆனால் இந்த அம்மா யாருன்னே தெரியாது.
நான் நெத்தியில் எழுதி ஒட்டி இருக்குது, நான் நிகிதா, நான் சாரி பேரை சொல்லிட்டனோ, சரி நான் வந்து இந்த பேர், நான் இன்னாருடைய பொண்ணு அப்படி நெத்தியில் எழுதி ஒட்டி வச்சிருக்கா? ஏன் ஒட்டிக்கிட்டு வர வேண்டியதானே? ஏன் ஒட்டிக்கிட்டு வர வேண்டியதானம்மா அந்த அந்த அம்மா? அப்போ பார்த்தோன்னு தெரிஞ்சிடும்ல. இப்போ காவல்னு போட்ட வண்டியில் வராங்க, ஆஃபீஸர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வராரு அப்படின்னு பம்புறோம், அவர்களுக்கு கொஞ்சம் பணிவோடு நடந்துக்கிறோம். அந்த மாதிரி நடந்துருக்கலாம்ல. அப்போ யாருன்னே தெரியாமல் தானே அந்த பையன் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான். அந்த பையனுக்கு ஏதோ ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறோங்கிற பேரில் ஒரு தாயினுடைய கனவை, ஒரு குடும்பத்தினுடைய கனவை, ஒரு ஒரு அந்த பையன் என்னென்ன மாதிரிலாம் அம்பிஷன், என்னென்ன மாதிரிலாம் அவனுக்கு டார்கெட் இருந்துச்சு, என்னென்ன மாதிரிலாம் யோசனைகள் இருந்துச்சு, நம்ம எங்கே போகணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நம்ம இப்படியெல்லாம் வாழணும், நம்ம அம்மாவை எப்படி காப்பாற்றணும், நம்ம தம்பியை எப்படி காப்பாற்றணும், நம்ம குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும், இந்த மாதிரி நம்ம வாழணும், இந்த மாதிரி எத்தனை ஆசைகள், எத்தனை கனவுகள். அப்போது இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர், இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்த குடிமை பணிகளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கனவுகள் இருக்கணும், லட்சியம் இருக்கணும், ஆசைகள் இருக்கணும். பாக்கி இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஜடம் பிணம். அப்போ என்ன வேணாலும் செய்வீங்க. அப்போ நீங்கள் எங்களை மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஏழைகள், சாப்பாட்டுக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் அன்னாடம் காய்ச்சிங்க, குறைஞ்ச சம்பளத்துக்கு 10,000 12,000க்கு வேலை செய்கிறவன், அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து இலக்காரமாக தோணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சட்டம், இவங்களுக்கு ஒரு சட்டம், அப்படி தானே? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? சட்டத்துக்கே கட்டுப்பட மாட்டீங்கன்னா என்னைய அர்த்தம்? என்னைய பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? இந்தியனோட அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் பீனல் கோடை படிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனை படித்து முடிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க அந்த பதவிகளுக்கு. உங்களுக்கு யார் அந்த பதவி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு யார் இந்த மாதிரி கேடுகட்ட ஆளுங்களுக்கு யார் அந்த பதவியெல்லாம் கொடுக்கறது? நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்தியாவில் விடுங்க, தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க. 8 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, 7 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அட 6 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனை டிஜிபி இருக்காங்க? ஒரே ஒரு டிஜிபி. எத்தனை ஏடிஜிபி இருப்பாங்க? ஒரே ஒரு ஏடிஜிபி, 2 டிஜிபி, ஏடிஜிபி, அசிஸ்டன்ட் டிஜிபி, டெப்யூட்டி என்னமோ சொல்லுவாங்க, அது 2 பேரோ 3 பேரோ இருப்பாங்க. கமிஷனர் எத்தனை பேர் இருப்பாங்க? பெரிய பெரிய போலீஸ் அதிகாரி எத்தனை பேர் இருப்பாங்க? உங்களெல்லாம் நம்பி தானே அந்த நாட்டை உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கு. நீங்களாம் நல்லது பண்ணுவீங்க, ஏழைகளுக்கு சட்டப்படி நடந்துக்குவீங்க, ஒரு 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 நியாயத்தை வழங்குவீங்க. அப்படின்னு தானே அவங்களை நம்பி தானே அந்த மக்களில் வாழ்கிறாங்க. ஒரு பையனை அடித்து கொள்கிற அளவுக்கு எந்த குற்றமும் பண்ணலையே சாமி. பண்ணியிருந்தா கூட சரி, ஏதோ கோபத்தில் அடிச்சுட்டாங்க, செத்து போயிட்டான் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த குற்றமே பண்ணாமல் எப்படி அடிக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எந்த சட்டம் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குது? எந்த சட்டம் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு? சாரி, கோச்சிக்காதீங்க, சளி ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. யார், எந்த சட்டம் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அப்போது நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் ஒன்றா சேர்ந்துக்குவீங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் ஒன்றா சேர்ந்துக்குவீங்க, மேலே இருக்கிற அதிகாரிகள்லாம் ஒன்றா சேர்ந்துக்குவீங்க, கீழே இருக்கிறவனை போட்டு மிதிப்பீங்க, கொல்லுவீங்க. இதே நீங்கள் ஒரு அந்த பையன் ஒரு போலீஸ்காரன் விட்டு பையனாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்களா? அதே அந்த பையன் ஒரு எஸ்பியோட பையனாக இருந்தால் பண்ணியிருப்பீங்களா? அதே ஒரு அரசு அதிகாரியோட உயர் அதிகாரியோட பையனாக இருந்தால் பண்ணியிருப்பீங்களா? இல்லை ஒரு ஒரு அரசியல்வாதியினோட பையனாக இருந்தால் பண்ணியிருப்பீங்களா? ஏழை, சோத்துக்கு வழி இல்லாதவன், கேட்குறதுக்கு நாதி இல்லை, அடித்தா திருப்பி கேட்குறதுக்கு நாதி இல்லை அவனுக்கு. ஏன்டா அடிக்கிறீங்கன்னு கேட்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, கொல்லுவீங்க. இன்னும் அவங்க அம்மாவையும் கொல்லுவீங்க, விட்டா அவங்க தம்பியையும் கொல்லுவீங்க, குடும்பத்தையே அழிப்பீங்க. அப்போது சட்டப்படி நீங்கள் நடக்கலை, சட்டத்துக்கு பயப்படல, அராஜகம் பண்ணுறீங்க. நாங்கள் வச்சதான் சட்டங்கிறீங்க. இந்தியன் பீனல் கோடுக்கு நீங்கள் கட்டுப்படலை. நீங்களே கட்டுப்படலாம், நாட்டு மக்கள் எப்படி கட்டுப்படுவாங்க? நீங்கள் எப்படி குற்றங்களை களைவீங்க? நீங்கள் எப்படி உங்களை பார்த்து குற்றவாளிகள் எப்படி பயப்படும்? நீங்களே குற்றங்கள் செய்தால், நீங்களே மிகப்பெரிய குற்றவாளிகளாக இருந்தால் உங்களை பார்த்து குற்றவாளிகள் எப்படி இருக்கும்?
உங்கள பார்த்தோனே ஒரு 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 பயம் கலந்த மரியாதை வேணாமா? முதல்ல மரியாதை தானே இருக்கணும். ஆஹா பெரிய ஆஃபீஸர்ப்பா. ஏதோ அவரால நம்மலாம் நிம்மதியா தூங்குறோம்ப்பா. நல்லா இருக்கட்டும்ப்பா. அவங்க நைட்டு பகல் பார்க்காம உழைக்கிறாங்கப்பா. காவலர்கள் டியூட்டி உண்மையிலே ஒரு கஷ்டமான டியூட்டி தான். நைட்டு பகல் பார்க்காம உழைக்கிறாங்கப்பா. ரொம்ப சிரமப்படும்ப்பா. ஏதோ ஒரு அவசர ஆபத்துனா 100க்கு போகணும்னா டக்குன்னு வராங்கப்பா. நல்லா வேலை செய்கிறாங்கப்பா. அவங்க அவங்க நம்ம நிம்மதியா இருக்கணும். அவங்க இருக்குதுன்னா அந்த தைரியத்தில தான்ப்பா நம்மலாம் இருக்கோம். அப்படின்னு ஒரு மரியாதையோட சொல்லணும். அத விட்டுப்புட்டு இந்த மாரி ஒண்ணுமே குற்றமே என்னான்னே தெரியாத ஒரு பையன பிடிச்சு அடிச்சு கொல்றதுங்கிறது, இது இது ஒரு நானு அரசாங்க நடவடிக்கை எடுக்கல, அது எடுக்கல, இது எடுக்கல அதெல்லாம் நான் பேசல. அது வேற விஷயம். அது அதிகார பலம் இருந்தா எடுக்காது. ஆனா ஒவ்வொருவருடைய போலீஸ் உயர் அதிகாரியா இருக்கிறதா அவர் இன்னொருத்தர் பேர் சொல்ல பேரெல்லாம் ஈஸியா சொல்லிருவேன் நான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டேவிட்சன் ஆசீர்வாதமா ஏடிஜிபி அவரு. எந்த 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 ஏஜிபியா இருந்தாலும் சரி, டிஜிபியா இருந்தாலும் சரி, நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு குழந்தைய அடிச்சு கொண்டிருக்கீங்களே ஒரு பையனை, அந்த பையனுக்கு ஆசைகள், கனவுகள். அவங்க அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க? அவன் தம்பி எப்படி நினைச்சிருப்பான்? உங்கள்கிட்ட பிள்ளைக்கு இதை மாதிரி நடந்திருந்தா நீங்கள் விட்டுருவீங்களா? அவனால கொதிச்சு எழுந்து உண்டுல ஆக்கியிருக்க மாட்டீங்க. அந்த காவலர்களை காவு வாங்கியிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்க ஐயா. பெரியவங்க பெரிய பெரிய போஸ்ட்டில் உட்காந்துருக்கீங்க. பெரிய பெரிய போஸ்ட்டில் இவ்வளவு உயர் அதிகாரிகளாக இருக்கீங்கள. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஏடிஜிபியாக இருக்கீங்க. இப்போ சொன்ன ஒரு டிஎஸ்பி அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொன்னவர் டிஎஸ்பி. அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி அவனை சித்திரவதை பண்ணுன்னு சொன்னவர் ஒரு டிஎஸ்பி. சண்முகம்னு ஏதோ பேரும் ஒன்று சொல்கிறாங்க. எல்லா பேரும் தெரியும். நான் சொல்லிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்ன அந்த பெரிய பெரிய ஆளுங்க சொன்ன காணொலியை நான் பார்த்துட்டேன். ஒரே ஒரு கேள்வி திருப்பி அந்த அம்மாவை கேட்க முடியல. ஏமா அந்த பையன் உண்மையிலே நகையை திருடினானா? நீங்கள் நகை உண்மையிலே கொண்டு வந்தீங்களா? உண்மையிலே நகையை திருட்டானா சொல்லுங்கள். அந்த பையனை கண்டிக்கலாம், அடிக்கலாம், ஏதாவது திட்டலாம், போகலாம், வரலாம், போக்குவரத்து இருக்குது. நீங்கள் உண்மையிலே நகையை வச்சுருந்தீங்களா? உண்மையிலே காணாமல் போச்சா? அப்படிங்கிற ஒத்த கேள்வி அந்த அம்மாட்ட அந்த பொம்பளைகிட்ட கேட்டிங்களா நீங்கள்? சாரி, அந்த அம்மா கிட்ட மரியாதையாகவே பேசும். அந்த அம்மா கிட்ட கேட்டிங்களா? ஒரே ஒரு கேள்வி, ஒத்த கேள்வி அந்த அம்மாட்ட கேட்டிருந்தா அந்த பையன் செத்துருக்க மாட்டான்ல. அந்த குடும்பத்தினுடைய நிலையை கொஞ்சம் நினச்சி பாருங்கய்யா. அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டமான. போங்கப்பா, யாரை நம்பிப்பா வாழ்கிறது? ஏழைகள், நடுத்தர மக்கள், சொத்து வழி இல்லாதவன், அன்னாடங்காட்சியெல்லாம் யாரை நம்பி வாழ்கிறது? உங்களை நம்பி தானே என் வாழணும். அதாவது நமக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள்கிட்ட வரணும். நீங்களே பிரச்சனை பண்ணீங்கன்னா மக்கள் எதுக்கே ஆவாங்க? இந்த நாட்டு மக்களும் நாசமாக தானே போகணும். அதான் நீங்கள் சொல்ல வரீங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் நாசமாக போனாலும் பரவாயில்ல. நாங்கள் தான் எங்களுடைய டார்கெட் தான் முக்கியம். எங்களுடைய அச்சீவ்மெண்ட் தான் முக்கியம். அதானே சொல்ல வரீங்க. நன்றியா.